பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரசி படிப்புல ஏதோ டவுட் கேட்கிறாப்புல. அதுவும் யாருகிட்ட? செந்தில் கிட்ட கேட்கும்போது, செந்தில் தான் இப்ப ஓவர் பந்தாவுல இருக்கிறாப்புல இல்லையா? உன் அண்ணிக்கிட்ட கேட்டுக்கே, எனக்கெல்லாம் இது தெரியாது அப்படின்னு பார்க்காமயே பதில் சொல்றாப்புல. அதுக்கப்புறம் மீனா தான் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வராப்புல. ஸோ நம்ம ப்ரோமோவிலேயே பார்த்துருப்போம். பாண்டியன் கோமதி கிட்ட அமௌண்ட் இருக்கா? எவ்வளோ இருக்கு வீட்ல? அப்படின்னு கேட்கும்போது 62,000 தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரூ. 1,00,000 தேவைப்படுது அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனே, நீங்க குடுத்த அந்த 10,00,000 என்கிட்ட அப்படியே தான் மாமா இருக்கு. நான் வேணும்னா அத குடுக்கட்டுமா? அப்படின்னு மீனா கேட்க, ஏம்மா அத நீ லோன் அடைக்கிறதுக்கு தானே குடுத்தேன். ஏன் அடைக்காம இதுவரைக்கும் இருக்க? அப்படின்னு கேட்கும்போது, அத உடனே எல்லாம் அடைக்க முடியாது. ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடியறதுக்கு ஒரு 2 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது வரைக்கும் என்கிட்ட சும்மா தானே இருக்கு. அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிங்களேன் அப்படின்னு கேட்க, உடனே செந்திலுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஸோ அவுத்துட்டு இருந்துகிட்டே மீனாவுக்கு ஃபோன் பண்றாப்புல. ஸோ மீனா ஃபோன் ரூம்ல இருக்கிறதுனால ஃபோனை எடுக்கிறதுக்காக போனா, எதுக்காக நீ வந்து இப்படி சொன்ன? அந்த பணத்தை வச்சு நான் என்னென்னலாம் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மீனா கிட்டேயே செந்தில் சண்டை போடுறாப்புல. ஆனா மீனா சும்மா இருக்குமா? சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட்டு செந்தில வாங்கு வாங்குன்னு வாங்கி விட்டுருச்சு. இந்த பக்கம் கடையில தங்கமயிலோட அப்பாவை கடையில விட்டது பெரிய தப்பா போயிடுச்சாட்டுக்கு. இப்ப கடையை அடைக்க போற நேரத்துல அவரு மாட்டுக்கும் அங்க கடையில இருக்கிற ஜாமான் அரிசியில இருந்து ஒரு மூட்டை நிறைய கட்டிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறாரு, சொல்ல சொல்ல கேட்காம. ஸோ எதுவுமே காசு கூட கொடுக்காம அவர் வீட்டுக்குன்னு சொல்லி அவர் மாட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. ஏற்கனவே பணத்தையே வேறையா ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. இந்த பக்கம் டிராவல்ஸ்க்கு ஃபோன் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டிரைவருமே வந்து கார் ஓட்டிக்கிட்டு போனதுனால யாருமே ஃப்ரீயா இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து வேற ஒரு டிராவல்ஸ் நம்பர குடுத்து அவங்களோட கோத்து விடுறாப்புல. ஆனா இத பார்த்துக்கிட்டு இருக்கிற ராஜி, எனக்கும் டிரைவிங் கத்துக் குடுங்க. நானும் டிரைவர் இல்லாத நேரத்துல கார் ஓட்டிக்கிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கதிர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு வேலையா? அப்படின்னு கதிர் ராஜிய புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.